அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை பிறருக்கு உதவி செய்யும் பிள்ளைகளாகவும், பிறருக்கு இரக்கம் காட்டும் பிள்ளைகளாகவும், தீனின் வழி நடக்கும் பிள்ளைகளாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா ரப்பே, ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, வேண்டாம் என்று விலகி போனவர்களும் தேடி வருவாங்க, நம் மீது அன்பாக பைத்தியமாக மாறிடுவாங்க. அல்லாவின் அன்பையும் பெறலாம். நாம் நினைத்த நபரின் அன்பை பெறுவதற்கான அமல். கணவன் என் மீது அன்பு காட்டவில்லை, பெற்றோர்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், ஆனால் அவர்களின் அன்பு எனக்கு கிடைக்கவில்லை. பிள்ளைகள் என் மீது அன்பு காட்டவில்லை. மனைவியை நான் ரொம்ப விரும்புகிறேன், ஆனால் மனைவி என்னிடம் அன்பு காட்டவில்லை. இன்னும் நான் வேலை பார்க்கும் இடத்தில் என் முதலாளி என் மீது அன்பு காட்டணும், நான் விரும்பக்கூடிய நபரின் அன்பு எனக்கு கிடைக்கணும் என்று நினைப்பவர்கள், குடும்பத்தில் யாராவது ஒருத்தருடைய அன்பு கிடைக்கணும் என்று நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யலாம். கவலையை நீக்கி நாம் விரும்புபவர்களின் அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல். நம்பிக்கையோடு 7 நாட்கள் தொடர்ந்து செய்யணும். நள்ளிரவில் ஒரே இருப்பில் அமர்ந்து யா லத்தீப் அன்தல்லா என்று 1700 தடவை ஓத வேண்டும். இவ்வாறு 7 நள்ளிரவுகள் ஓத வேண்டும். ஓதும் போது நாம் விரும்பும் நபரை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். நள்ளிரவு என்பது தஹஜத்துடைய நேரம். யாரிடமும் பேசாமல் இந்த அமலை செய்ய வேண்டும். மற்ற நேரத்தில் செய்யக்கூடாது. அல்லாவின் அன்பையும் பெறலாம். வேண்டாம் என்று விட்டுட்டு போனவர்களும் தேடி வந்து விரும்புவார்கள். யா லத்தீப் அன்தல்லா. இதன் அர்த்தம், உள்ளன்பு மிக்கவனே நீயே அல்லாஹ். நாம் விரும்பக்கூடிய நபரின் அன்பையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் அடைந்து கொள்ளக்கூடிய இந்த சிறந்த திக்ரை நாம் ஒவ்வொருவரும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அந்த ரப்பினுடைய அன்பையும் நம் மனதிற்கு பிடித்தவரின் அன்பையும் பெற எல்லாம் வல்ல அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி. அல்லாவின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகையில் செய்யக்கூடாத தவறுகள்: சஜ்தா செய்யும் போது விரல்களை விரித்து வைப்பது, ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுப்பது, ருக்குவையும் சஜ்தாவையும் வேகமாக செய்வது, தரையை தடவுவது, விளையாடுவது, கொண்டை போட்டு கொண்டு தொழுவது, துருவாடையுடன் தொழுவது, மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு தொழுவது, பசியுடன் தொழுவது, தொழுகைக்காக வேக வேகமாக செல்வது, இமாமை முந்தி தொழுவது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.